வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. இப்போ விஜய் அவர்களுக்கு சிபிஐ வந்து டைம்லைன் கொடுத்துருக்கு, டெட்லைன் கொடுத்துருக்கு, நெருக்கிடுச்சுங்கிற மாதிரி செய்திகள் 2 நாளாக வந்துக்கிட்டு இருக்கு. சிபிஐ வந்து என்ன டெட்லைன் கொடுக்க போகுது? உண்மையிலே நீங்கள் வந்தது தாமதம், நீங்கள் பண்ணது இது. இந்த சிசிடிவி கேமராவில் என்னென்ன பதிவாயிருக்கு, லைட்டு போட்டு விளாண்டுருக்கீங்க, கரூருக்கு வர்றதுக்கு இவ்வளோ நேரமா, ஏன் இந்த டயத்தை அனௌன்ஸ் பண்ணீங்க, இத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு தெரியாதா, அத்தனை பேர் நிற்கும் போது நிற்கட்டும்னு நினச்சிங்களா, அந்த கூட்டத்துக்கு முன்னாடியே நிறையா இருக்குன்னு போலீஸ் நிப்பாட்டிட்டு இங்கேயே நீங்கள் முடிச்சுக்கோங்க சார், இங்கே போனீங்கன்னா கூட்டம் அதிகமாகுதுன்னு சொன்னப்போ கூட்டம் அதிகமாகணும், அதுதான் எங்கள் தலைவருக்கு வேணும்னு சொல்லி கூட்டி போனது யார்? இந்த மாதிரிலாம் கேள்விகளை சிபிஐ நேர்மையாக நடத்தியிருந்தால் விஜய் மீது இன்றைக்கி எப்போயோ வழக்கு பதிஞ்சிருக்கும், அவர் மீது கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் சிபிஐயின் நோக்கம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி தருவதா அப்படிங்கிறது போக்கில் செல்கிறதான்னு தெரியல. விஜயை எப்படி பயன்படுத்தலாம்? நம்ம கூட்டணிக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாமா, இல்லை தனியாக நின்று திமுக இருந்து கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை பிரிக்கிறதுக்கான வேலையை பார்க்கலாமா? 2 விதமாக தான் பாஜக தமிழ்நாட்டில் விஜயை அணுகுது. அதனால தான் விஜய்க்கும் நம்மளை பாஜக எப்படி யூஸ் பண்ணுதுன்னு தெரியும். அவருக்கு ஒரே நோக்கம், இங்கே வந்து திமுகவை எதிர்க்கணுங்கிறது மட்டும் தான் அவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். அதை தாண்டி அவருக்கு வேறு எதுவும் பேசவும் தெரியாது, வேறு எதுவும் தெரியாது. அவருக்கு அதிமுகவை அப்பப்போ தொட்டுக்குவார், திடீர்னு அதிமுக பற்றி பேசாமல் இருப்பார், பாஜக பற்றி பேசவே மாட்டார். ஸ்டாலின் அன்கிள்னு பேசுகிறீங்களேன்னு ஒரு விமர்சனம் வந்த உடனே அடுத்த நிமிஷம் என்ன மோடிஜி தமிழ்நாடுன்னா அலர்ஜியா அப்படின்னு ஒரு டைலாக், அவ்வளோதான். அதை தாண்டி திருப்பரங்குன்றம் பிரச்சனை குறித்து பேச மாட்டார், மணிப்பூரில் கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுவது குறித்து பேச மாட்டாங்க. இங்கே தமிழர்களுக்கு எதிராக ஆளுநர் அவ்வப்போது பேசினாரே, அந்த ஆர்என் ரவி, நீங்கள் கூட போய் இப்போ மனு கொடுத்தீங்களே, அந்த ஆர்என் ரவியை எதிர்த்து பேச மாட்டார். இங்கே மசோதாக்களை வந்து நிறுத்தி வச்சுருக்கீங்களே இந்த ஆளுநர், இதன் மூலம் நிழல் அதிகாரத்தை செலுத்த விரும்புகிறீங்களா, நீங்கள் சூப்பர் சிஎம்மாக செயல்பட விரும்புகிறீங்களா, அதெல்லாம் கேட்க மாட்டார். கேட்கவும் தெரியாது, கேட்கவும் தோணாது அவருக்கு. திருப்பரங்குன்ற விவகாரத்தில் இவர் யாருங்கிறது தெரிஞ்சிருச்சே, கொள்கை எதிரி பாஜகவான். திருப்பரங்குன்ற விவகாரத்தில் என்னன்னு கேட்டால் ஏதாவது ஒரு கருத்து சொல்லலாம்ல. திமுக அதிமுக எல்லாரும் இருக்கு, அதிமுக கூட பாஜகவின் கருத்தை அப்படியே சொல்லிட்டு போயிட்டாங்க. திராவிட கட்சிங்கிற தன்மையை இழந்து அது விமர்சனம் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. விஜயால் ஒரு பதில் சொல்ல முடிஞ்சா? விஜய் எதுக்கும் பேச மாட்டார். அருண்ராஜ் ஐயர் என்ன சொன்னார்? திமுகவும் பாஜகவும் நாடகமா? எது நாடகம்? இஸ்லாமியர்களுக்கு எதிராக, தர்காவுக்கு எதிராக வழக்கமாக இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக இந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டு இதுதான் சர்வேக்கள் தான் தீபத்தூன்னு சொல்லுகின்ற பாஜகவும் நாடகமாடுதான். ஆண்டாண்டு காலமாக வழமையாக எங்கு தீபத்தூண் ஏற்றப்படுகிறதோ அங்கே ஏற்றுவாங்க, அவங்க தர்காவை எங்க டிஸ்டர்ப் பண்ணுறீங்க என்று சொன்ன திமுகவும் நாடகமா? இதில் ஏதாவது ஒரு கருத்து இருக்கா? ஒன்று முஸ்லீம்கள் செஞ்சது தப்புன்னு சொல்லு, இல்லை இந்துக்கள் செஞ்சது தப்புன்னு சொல்லு. இந்துக்கள் ஆர்எஸ்எஸ் தான் பிரச்சனை பண்ணுச்சு, முஸ்லீமும் பிரச்சனை பண்ணலை, இந்துக்களும் பிரச்சனை பண்ணல. ஆர்எஸ்எஸ் பாஜக எச்ராஜா தான் அயோத்தியா மாற்றி தீருவேன், கலவரத்தை ஏற்படுத்துவேன்னு சொன்னார், எல்லாருக்கும் சாபம் விட்டார். அதுக்கப்புறம் அந்த போராட்டத்தை அவர் எடுக்க முடியல, பாவம் அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாரு, அவர் உடல்நிலை சரிபட்டு வரட்டும். ஆனால் விஜய் போன்றவர்கள் எச்ராஜா மாதிரி இது அயோத்தியா மாத்திரேன்னு சொல்கிறாரா? அதுவும் சொல்ல மாட்டார். அப்போ என்னங்க தர்கா கிட்ட பண்ணக்கூடாது, வழக்கமான இடத்துல பண்ணணும்னு கேட்டால் அதுவும் பண்ண மாட்டாங்க. அப்போ என்னதான் கருத்து? சும்மா 2 பேரும் நாடகம் ஆடுறீங்க, பிரச்சனையை முண்டு பண்ணுறீங்க. யார் பிரச்சனையை முண்டு பண்ணுறான்? சொல்ல மாட்டாங்க. எஸ்ஐஆர் பிரச்சனையில் என்ன கருத்து சொன்னார்? கருத்து சொல்ல மாட்டார். கேட்டால் நாங்கள் அன்றைக்கி ஒரு கருத்து சொன்னோமேங்குவாங்க. என்னைக்கு என்ன சொன்னாங்க கிடையாது, போகிற போக்கில் ஒன்று சொல்கிறது தான். ஈரானில் பிரச்சனை நடக்குது, அதில் மோடியோட ஸ்டாண்ட் என்ன? பேச மாட்டார். திருப்பூர் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, வரி அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு, அது குறித்து ஏதாவது தெரியுமா, புரியுமா? அது ஓட்டு போடுற அந்த தொழிலாளர்களை பற்றி பேசுவாரா? பேச தெரியாது, பேச மாட்டார். அப்போ பாஜக தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற எந்த விஷயம் குறித்தும் விஜய் இதுவரையும் பேசியதே கிடையாது. பல நேரங்களில் பாஜகவை காப்பாற்றுவார். எப்படி தெரியுமா? அதை விமர்சிக்கிற மாதிரி விமர்சிச்சுட்டு ஆனால் திமுகவோட கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படின்றவாரு. பாஜக செய்கிற தப்புக்கு பாஜக திட்டுற மாதிரி திட்டி அதை விட ஒரு படி மேலே திமுகவையும் திட்டி 2ஐயும் சமப்படுத்தி பாஜகவை நார்மலைஸ் பண்ணிடுவாங்க. இங்கே பாஜக ஒன்றும் இல்லை, எல்லாமே திமுக தான். என்ன டெல்லின்னு பூச்சாண்டி காட்டுறீங்க அப்படின்னு? டெல்லி பூச்சாண்டி இல்லை, டெல்லி தான் இங்கே தமிழ்நாட்டை கபலீகரம் செய்ய துடிக்குதுங்கிறது தான் உணர்வாளர்களுடைய, திராவிட இயக்க சிந்தனையாளர்களுடைய அரசியல். ஆனால் விஜய் என்னன்னா பெரியார் தலைவர், திராவிடத்தை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு திராவிட இயக்கத்துக்கு எதிரான பாஜகவை விமர்சித்து எதுவுமே பேசுவதில்லை. பாஜக ஒன்றும் பெரிய எதிரி இல்லை, திமுக தான் எதிரிங்கிறது மட்டும்தான் விஜய் பேசிக்கிட்டு இருக்கார். ஸோ விஜய் இவ்வளவுதான். கரூர் சம்பவத்துக்கு வரும் பதுங்கி இருந்தவருக்கு ஆறுதல் சொன்னவங்க அண்ணாமலை, நயினா நாகேந்திரன், எடப்பாடி பழனிசாமிங்கிறது உலகத்துக்கே தெரியும். அவரை அந்த நேரத்தில் இப்போ வந்து திட்டுறாங்க. அன்னைக்கு திட்டியிருந்தா இந்நேரம் விஜய் காணாமல் போயிருப்பார், பனையூர் பாத்ரூம்லேயே இருந்திருப்பார், வெளியே வராமல் போயிருப்பார் பதுங்கி. அன்னைக்கு ஒரு வழக்கு போட்டிருந்தா. அது மாநில அரசும் வழக்கு போடலை, ப்ராப்பராக ஒன்றிய அரசும் ப்ராப்பராக நடந்துக்கல, எதிர்க்கட்சிகளும் போட்டு கிளிக்க வேண்டிய நேரத்தில் திமுக எதிர்ப்பையே பிரதானமாக செஞ்சுட்டாங்க. இப்போ இந்த நிலையில் சிபிஐ விளையாண்டு பார்த்துக்கிட்டு இருக்கு. விஜயை கூப்பிட்டு என்ன பண்ணலாம், எப்படி முடிச்சுக்கலாமா, இல்லை தனியாக நிற்கிறீங்களா, எப்படி உங்கள் பிளான் என்ன,
காங்கிரஸோட போனால் கூட நல்லது தான் பிஜேபி நினச்சிச்சு. ஒரு மாதிரி காங்கிரஸோட பிரித்து விட்டு திமுக கூட்டணியை வீக்கன் பண்ணலாமா, இப்படிலாம் கொண்டு போகலாம். இது எல்லாமே பாஜக வந்து பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. விஜயை மிரட்டுவது ஒன்றும் பாஜகவுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. இப்போ இந்த சிபிஐ கரூர் வழக்கில் அந்த பஸ்ஸில் சிசிடிவி கேமராவில் கண்டுபிடிச்சாலே போதுங்கிறது இங்கே உள்ள மூத்த பத்திரிகையாளர் நக்கிரன் கோபால் வந்து பலரும் சொன்னாங்க. சிசிடிவி கேமராவில் அப்படி என்னதான்ப்பா வச்சுருந்தீங்க, என்ன யார் உள்ளே இருந்தா இதை கண்டுபிடிச்சு தாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. விசாரணை தொடங்குறதுக்கு முன்னாடியே சிபிஐ கொடுத்துட்டீங்க. சிபிஐ விசாரணை மாத்தினது யாரு? பாதிக்கப்பட்டவங்க மாத்தல, பாதிக்கப்பட்டவங்க கையெழுத்து வாங்கிட்டு மாத்திக்கிட்டது தாவேக்கா தான். விஜய் விரும்பி தான் சிபிஐக்கு போறாங்க. ஸோ சிபிஐயோட ஒரு உரையாடலை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார். அப்படின்னா என்ன, பாஜகவுடன் ஒரு உரையாடலை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார். இப்போ பாஜக பார்க்குது, எப்பா நீ தனியாக நிற்க வேணாம், ரொம்ப வீக்காக இருக்குது ஏடிஎம்கே அலையன்ஸ், எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணி வந்துடுறியா, 63 64 சீட்டு, டெப்டி சிஎம் என்ன சொல்கிற அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து விட்டாரா தான் டெல்லி வட்டாரங்கள் வந்து சொல்கிறாங்க. இப்போ உடனே வலதுசாரி ஊடகங்கள்லாம் அதிமுகவும் தாவேக்காவும் பிஜேபி சேர்ந்துட்டா இனி அவ்வளவுதான், எப்படி ஜெயலலிதாவும் விஜயகாந்தும் சேர்ந்தாங்களோ அது மாதிரி இவங்க சேர்ந்துட்டாங்கன்னா இனி முடிஞ்சு அவ்வளோதான், திமுக கூட்டணி இனி பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் டெல்லி ரெண்டு விதமாக யோசிக்குது. ஒன்று, இவரை தனியாக நிற்க வச்சு இவருக்கு ஒரு வாக்கு விழுக்காடை காமிச்சு இவரை மாதிரி ஒரு ஆளை வளர்த்து விட்டு அதிமுகங்கிற திராவிட கட்சியை அழிக்கணும். இது வந்து பாஜகவோட பிளான். இன்னொரு புறம் இப்போதைக்குள்ள ஏதாவது ஒரு கூட்டணி அரசு மாதிரி உருவாக்கி விஜய் இல்லாட்டி நம்ம பாஜகலேருந்து யாரையாவது ஒருத்தர் சிஎம் கணக்கில் போட்டுக்கிட்டு பொம்மையாக வச்சுக்கிட்டு, விஜயை சிஎம் ஆக்குனா பொம்மைன்னு தானே அர்த்தம். பீகாரில் மாஞ்சி இருந்த மாதிரி தான் அவர் இருப்பார். பிஜேபி விளையாடலாம். எடப்பாடியை விட ரொம்ப வசதியான முதலமைச்சராக விஜய் இருப்பார். எடப்பாடியை போடுறதுல என்ன பிரச்சனைனா, எடப்பாடி முதலமைச்சர் ஆனால் திருப்பி அதிமுகங்கிற கட்சி வலுவாகிட்டே இருக்கும். என்ன இருந்தாலும் அதிமுக அதிகாரத்தில் இருக்குது, எடப்பாடி சிஎம் ஆகிட்டார் அப்படிங்கிறப்ப அதிமுகங்கிற ஒரு திராவிட கட்சி ஸ்ட்ரென்த்தனாக வாய்ப்பு இருக்குது. அது வந்து பிஜேபி நோக்கம் கிடையாது. அப்போ எடப்பாடிக்கு பதிலாக பிஜேபியை சேர்ந்த ஒருத்தர் அல்லது நிர்மலா சீதாராமன் மாதிரி எப்போவுமே மக்களை சந்திக்காமல் வெயில்படாமல் வரக்கூடிய அந்த மாதிரியான வர்க்கத்தினர் அவங்கள கொண்டு வந்து வைக்கலாம். ராஜாஜிக்கு அடுத்து நிர்மலா சீதாராமன் மாதிரி ஒருத்தரை கொண்டு வந்து வைக்கலாம். இல்லைன்னா விஜய் மாதிரி ஒரு பொம்மை, மக்கள் செல்வாக்கு இருக்குது, கிறிஸ்டின் முஸ்லீம்ங்கிற ஃபேம் இருக்குன்னு அவரை ஒரு சிஎம் மாதிரி வச்சுக்கிட்டு பொம்மை மாதிரி இவங்க சொல்கிறதுக்கெலாம் தலையாட்டுக்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வரலாம். இப்போ நிதிஷ்குமாருக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய ஆள், ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய ஸ்டூடெண்ட் நிதிஷ் இன்னைக்கு வந்து ராஜ்யசபா எம்பிக்கு போகக்கூடிய நிலைக்கு போயிட்டாரு. அது காரணம் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காரு, உடல்நிலை பல்வேறு விஷயங்கள் சொல்கிறாங்க. இருந்தாலும் ஒரு மாநில கட்சியவே அழிச்சிருச்சே. மக்கள் செல்வாக்குள்ள ஒரு மாநில கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக அதிக சீட்டு வாங்கி நின்று காலி பண்ணி இன்னைக்கு அவங்கள காலி பண்ணிட்டாங்களே. அதைத்தான் அதிமுகலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ விஜயை வச்சு அதிமுகவை அடிக்கிறது. பாஜக டைரக்டாக அதிமுகவை அடிக்குது. 3 நாளாக உடைச்சிச்சு. சசிகலா, ஓபிஎஸ், இபிஎஸ், செங்கோட்டையன்னு தனித்தனி செக்மெண்ட்டாக உடைச்சி அதிமுகவை சவுத்துலேயும் டெல்டாலையும் இல்லாமல் ஆக்கிருச்சு. இப்போ விஜயை வச்சு ஓட் பேங்கு, அதிமுகவுக்கு விழக்கூடிய திமுக எதிர்ப்பு ஓட் பேங்கை உடச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ பாஜக என்ன பிளான் பண்ணுது, அதிமுக ரொம்ப வீக்காக இருக்குங்கிறத வச்சுட்டு 65-70 சீட்டுக்கிட்ட நான் தரேன்பா உனக்கு அப்படின்னு விஜயை வந்து இப்போ பாஜக கூட்டணி, பாஜக அதிமுக விஜய் கூட்டணி சொல்ல முடியாது. பாஜக கூட நான் தனிச்சு நிற்கிறேன்னு நின்றுட்டு விஜய் ஏடிஎம்கே கூட்டணி, ஏன்னா நம்ம நின்னா முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு விழாதுங்கிறதுக்காண்டி, கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டையும் இழுப்புறதுக்காண்டி விஜய் அப்படி ஒரு கூட்டணி கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் டெல்லி வட்டாரம் தொடர்ந்து சொல்லுது. அதுக்கு தான் மார்ச் 10ஆம் தேதி டெட்லைன், 64 சீட்டு ஓகேவா அப்படின்னு பாஜக வந்து திட்டமிடுவதாக செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை இப்படி ஒரு அலைன்ஸ் அமைந்தால் எப்படி இருக்கும்? நம்ம ஒரு தேர்தல் பகுப்பாய்வாளராக பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு இதுகாரம் இருந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு விழப்போவதாக இவங்க நினைத்து கொண்டிருந்த வாக்குகளில் பெருத்த அடி விழும். அவன் நீ போட மாட்டான். ஏன்னா விஜய் வந்து இந்த 2 கட்சிக்கும் மாற்றா புனிதர். அவர் வந்தாருன்னா ஊழலே தெரியாது, ஊழலே நாட்டில் நடக்காது, ரேஷன் கடை எல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாருமே ஊழல் செய்கிறவெல்லாம் திருப்பி பணத்தை கொடுத்துருவான் அப்படின்னு சினிமாவை பார்த்து இந்த ஏமாந்த ஒரு கூட்டம் விஜய் வந்தால் ஊழல் ஒழிஞ்சிடும் நம்பி ஓட்டு போட ரெடியாக இருக்குது. ஒரு கூட்டம் இருக்குது. வருத்தமான விஷயந்தான், அப்படி ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த கூட்டம் வந்து கொஞ்சம் சுதாரிச்சிருவாங்க. என்னடா திருப்பி இவர் ஏடிஎம்கேட்ட போய் எப்படி ஊழல் ஒழிப்பார், பிஜேபியோட போய் எப்படி மதவாதத்தை ஒழிப்பாருன்னு அந்த ஓட்டு குறைஞ்சிரும். அந்த ஓட்டு மேபி நாம் தமிழருக்கு போகலாம், இல்லை டிஎம்கே அலைன்ஸ்க்கு வரலாம். ஏன் நாம் தமிழர்னா, நாம் தமிழருக்கு தான் அந்த ஓட்டு ஏற்கனவே விழுந்து இருந்தது. திமுக பிடிக்காத ஓட்டு அது விஜய்க்கு வர இருந்துச்சு. இவர் இப்படி அலைன்ஸ் போனார்னா அந்த ஓட்டு விழாது. ஸோ விஜய்க்கான ரசிகர்கள் இருக்காங்க பாருங்க, என் புருஷனை விட விஜய் தான் எனக்கு பிடிக்கணும், அந்த கூட்டம் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடும். அது பிஜேபினாலும் ஓட்டு போடும், காங்கிரஸ்னாலும் ஓட்டு போடும். விஜய் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. அவனுக்கு என்னன்னே தெரியாது. பெத்த அம்மா அப்பா, அரசியலமைப்பு சட்டம், கண்ணியம், நாகரிகம், பொது ஒழுங்கு, ஒழுக்கம் எதுவுமே தெரியாத ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாரும் விஜய் யாரு கூட கூட்டணி சேர்ந்தாலும் ஓட்டு போட்டுருவாங்க. அது தவிர்த்து இவர் ஒரு பெரிய புண்ணியவான், இவர் வந்தாருன்னா ஊழலை ஒழித்து விடுவார் நம்புன ஒரு அப்பாவி கூட்டம் இருக்குல்ல, 49 இந்த நோட்டோக்கு ஓட்டு போடுற குரூப்பு,
இந்த சங்கர் படம் ஏஆர் முருகதாஸ் படத்தை பார்த்துட்டு ஊழல் ஒழிஞ்சிடும் நம்புற கூட்டம் இருக்காங்களே, அந்த கூட்டத்துக்கான ஓட்டு கொஞ்சம் பிரியும். நாம் தமிழருக்கோ அந்த மாதிரியோ பிரிஞ்சு வேறு மாதிரி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ விஜயோட ஓட் பேங்கு இப்போ ஒரு 7-10 %னா கூட்டணி போனால் 2-3% குறைஞ்சிரும். ஆனால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் ஓட்டுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இது பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியை ஸ்ட்ரென்தன் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெரிய அளவில் ஒரு வெற்றியை தருமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா ஜெயலலிதா விஜயகாந்த் சேர்ந்த கான்செப்ட் வேற, விஜயகாந்தனுடைய வலிமை வேற, அன்னைக்கு அதிமுக இருந்த பலம் வேற. அது மட்டும் இல்லை, அந்த நேரம் பார்த்து திமுக காங்கிரஸ் கூட்டணி 61 சீட்டு காங்கிரஸ் கொடுத்து தான் தலையிலேயே மண்ணள்ளி போட்டுக்கிட்டாங்க திமுக. அந்த சூழ்நிலை வேற. அதெல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து அன்னைக்கு தந்துருச்சு அதிமுக விஜயகாந்த் கூட்டணிக்கு. இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் அப்படி ஒரு விஷயம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஏன்னா விஜய்க்கு வந்து இவங்க தான் சொல்கிறாங்க தலித்துகள் ஓட்டு போகுதுன்னு. தலித்துகள் ஓட்டு போகுதுன்னா இவர் பாமகவோட போய் நின்னா எப்படி தலித்துகள் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும்? ஊழலற்றவனுங்கிற இமேஜ் வேண்டும்னா செங்கோட்டையனும் எடப்பாடியும் பக்கத்தில் வச்சுட்டு இவர் எப்படி ஊழலற்ற அந்த வாக்குகளை வந்து பெறுவார்? மதவாதத்துக்கு எதிரான கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுகள்னால் இவர் பிஜேபியை வச்சுக்கிட்டு மோடியை வச்சுக்கிட்டு இவர் எப்படி அந்த ஓட்டுகளை பெறுவார்? ஸோ விஜய் காலி ஆயிடுவார், டோட்டல் காலி. ஒருவேளை அப்படி வந்தால் கூட இவங்களுக்கு வந்து கூட்டணி ஆட்சி அது இதுங்கிற மாதிரி கான்செப்டெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா இவங்க பொம்மை மாதிரி ஆக்கி அதிமுகவை டோட்டலாக காலி பண்ணிடுவாங்க. விஜய் கட்சியை அவங்க கொண்டு வர மாதிரி கொண்டு வந்து விஜய் கட்சியும் பாஜக காலி ஆயிரும். பீகார் மாதிரி தமிழ்நாட்டை வந்து மாற்றிடுவாங்க. புரியுதுங்களா? கூட்டணி போனால் விஜய் கட்சி அவுட்டு. விஜய்க்கு வந்து கடைசி டெட்லைன் மார்ச் 10ங்கிறாங்களே, எதுக்கு சிபிஐக்கு போகிறதுக்கு இல்லை, உன் கட்சி இருக்கணுமா வேணாமான்னு. இல்லைன்னா ரஜினிகாந்த் மாதிரி கொரோனாவை காரணம் காட்டி ஓடிட வேண்டிதான். உடம்பு ஃபுல்லாக தையல் இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பாஜகவினுடைய அபாயத்தை புரிஞ்சு தான் பதறிக்கிட்டு போயிட்டார். ஆகா, பாஜக நம்மளை உயிரோடையே விடாதுப்பா, இந்த குரூப் வேறு மாதிரி குரூப்பாக இருக்குது, தமிழ்நாட்டை வந்து நம்ம காப்பாற்றி ஆகணும், நானும் சிக்க மாட்டேன், திருவள்ளுவரும் சிக்க மாட்டாங்க, காவி சாயம் எங்களுக்கு பூசாதீங்கன்ட்டு அவர் பதறிக்கிட்டு ஓடிட்டார். ஸோ இப்போ விஜய் வந்து அந்த முடிவில் தான் இருக்கார். கட்சியை நடத்துவோமா இல்லை கூட்டணிக்கு போவோமா, 65 சீட்டு டெப்டி சிஎம் ஒத்துக்குவோமா, அது வாய்ப்பு இருக்கா என்ன இப்படிங்கிற எல்லா கான்செப்ட்லையும் இருக்கிறாரு. இப்படி ஒரு கான்செப்ட் நடந்தால் விஜய் கட்சி டோட்டலாக காலி. விஜய் பற்றி இவங்க உருவாக்கின எல்லா இமேஜும் போய் ரொம்ப சராசரியான இவரும் ஒன்றா பெரிய இது அப்படி புது கட்சி அப்படிங்கிற மாதிரி தான் வருமே ஒழிய புதுமையான கட்சிங்கிற பேர் வந்து வராது. வெறும் திமுக எதிர்ப்பு ஓட்டை தான் அவர் பண்ணுறதுக்கு ஏடிஎம்கேலேயே அவர் சேர்ந்துருக்கலாமே, ஏடிஎம்கே சேர்த்து வலுது இவருக்கு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு நான் அதை பண்ண போகிறேன், பெரியார், அம்பேத்கர், அஞ்சலி அம்மாள் அப்படி இப்படின்னு பேசணுங்கிற வரும். ஸோ பாஜக எதிர்ப்பும் ஒழுங்காக பேசலை, லஞ்ச எதிர்ப்பு, ஊழல் எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்பும் பேசலை, எதுவுமே பேசாமல் திமுக எதிர்ப்பு மட்டுமே பேசிய விஜயை திட்டமிட்டு பாஜக சைடு கொண்டு வருவதற்கான எல்லா வேலையும் நடக்குது. இவர் ஒன்றும் பாஜக எதிர்ப்பாளர் அல்ல, மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். இப்போ பாஜக போகிறதுக்கு விஜய்க்கு ஒன்றும் பயம்லாம் கிடையாது, தயக்கம் கிடையாது, நம்ம கொள்கைக்கு எதிரானதுன்னு. இவரே வந்து ஆர்எஸ்எஸ்னா என்ன, பாஜகனா என்னன்னு தெரியாதவர் தான். அதனால் இவருக்கு இந்துத்துவா குறித்தெல்லாம் எதிர்ப்புலாம் கிடையாது. போனால் கட்சி இருக்குமா, இனி செயல்பட முடியுமாங்கிற பயம் பதட்டம் தான் இருக்குது. பாஜகவுடன் போனால் கட்சி இருக்காது, ஆனால் பாஜக கூட்டணிக்கு கொஞ்சம் பலம் சேர்க்கும். அது மிகப்பெரிய அளவு வெற்றியை தருமானா அந்த அளவுக்கு வெற்றியை தராது. ஏன்னா இந்த இமேஜ் வந்து போயிடும், விஜய்ங்கிற இமேஜ் வந்து போயிடும். கடைசியில் போய் 65 சீட்டு கொடுத்துட்டாருங்கிற எடப்பாடி கொடுத்தாருங்கிறப்ப அதிமுக தொண்டர்கள் மத்தியில் சோர்வு வந்துடும். எப்படி காங்கிரஸுக்கு இவங்க அதிக சீட்டு கொடுத்தா இங்கே சோர்வு வரும், அதுமாதிரி விஜய்க்கு போய் 65 சீட்டு கொடுத்தா விஜயை சிஎம் ஆகிறதுக்கு அவன் வேலை பார்ப்பான். விஜய்க்கு 65 சீட்டு கொடுக்கும்போதே பிஜேபி பிளான் பண்ணிருச்சுன்னு தெரியும், எடப்பாடியை தூக்கி போட்டுருவாங்கன்னு. ஸோ எடப்பாடி ஆதரவாளர்கள் வேலை பார்க்க மாட்டாங்க, விஜய் ரசிகர்கள் ஏதோ ஒர்க் பண்ணுவாங்க. பட் அது அந்த அளவுக்கு பிஜேபியோட ஏடிஎம்கேயோட ஜெல்லாகுமான்னு தெரியாது. ஒரு காமெடியாக ஒரு என்னது கூத்தாடுற கூட்டணி மாதிரி இருக்கும், ஒரு கோமாளி கூட்டம் மாதிரி இருக்கும். ஒரு கோமாளி கூட்டம் மாதிரியான ஒன்றுக்கு ஒன்று ஜெல்லாகாமல் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஓவரால் இப்போ இருக்க நிலைமையோட ஓட் பர்சன்டேஜ் ஓவரால் அதிகரிக்கும் அப்படிங்கிறது அந்த கணக்கு. இந்த கணக்குக்குள்ளே இவர் சிக்குவாரா, 65 சீட்டுக்கு இவர் ஓகே சொல்வாரா, பாஜக போவாராங்கிறது தான் சிபிஐனுடைய கிளைமேக்ஸ் காட்சியில் நெருங்கக்கூடிய விஷயமா இருக்குது. பார்ப்போம், எது நடந்தாலும் நம்ம தொடர்ந்து அரசியல் பேச போகிறோம். பகுப்பு நம்ம வந்து விஜய் மாதிரி கிடையாது, சீசனுக்கு அரசியல் பண்ணுறவர் கிடையாது. தொடர்ச்சியாக 24 மணி நேரமும் மக்களுடைய உணர்வுகள், அரசியல், சமூக பிரச்சனைகளை பேசுகின்றோம். நம்ம எது நடந்தாலும் அதனுடைய தாக்கம் என்ன, எது சாதக பாதகம், மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் எது சாதகமானது, எது முதலாளிகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இந்த மாதிரி நடிகர்களுக்கும் சாதகமானது, மதவாதிகளுக்கு பாதை அமைக்கும் போன்ற பல்வேறு விஷயங்களை எடுத்து இயம்ப வேண்டிய கடமை, விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய கடமை ஒரு ஊடகத்துக்கு இருக்குங்கிற அடிப்படையில் உங்களுக்கு இந்த காணொளி. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.